ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ளைட் இன்வெஸ்டிகேஷன் கதை பத்தி தான். 1983ல சோவியட், யுஎஸ் அப்புறம் வெஸ்டர்ன் நாடுகளுக்கிடையே கோல்டு வார் உச்சத்துல இருந்துச்சு. அதாவது சோவியட் அண்ட் ரஷ்யால கம்யூனிஸ்ட் ஆட்சியால தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல கொரியன் ஏர்லைன்ஸ் KAL 007 ஃப்ளைட் இது ஒரு போயிங் 747 மாடல். இந்த ஃப்ளைட் அமெரிக்கால இருக்கிற ஆங்கரேஜ் பகுதியிலிருந்து சவுத் கொரியாவோட தலைநகரமான சியோலுக்கு போகுது. இப்போ இந்த ஃப்ளைட்டோட ரூட் பார்த்தோன்னா, பசிபிக் கடல் வழியா ஜப்பானுக்கு மேல போய் சவுத் கொரியாவுக்கு போகுது. இப்போ இவங்க டேக் ஆஃப் ஆறாங்க. டேக் ஆஃப் ஆயிட்டு ஒரு 3 1/2 மணி நேரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ட்ட 35,000 அடிக்கு அப்ரூவல் கேட்குறாங்க. அப்ரூவலும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளைட்ட காணோம். என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அப்புறம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்குது. இந்த மாரி சோவியட் மிலிட்ரி ஃப்ளைட்ட சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு. ஸோ இது எதனால சுட்டாங்க? யார் மேல இதில தப்பு இருக்கு? இத எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாரியே ஃப்ளைட் அமெரிக்கால இருக்கிற ஆங்கரேஜ் பகுதியிலிருந்து சவுத் கொரியாவோட தலைநகரமான சியோலுக்கு போகுது. இப்போ அந்த போற அந்த சம்பவத்துல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, இந்த ஃப்ளைட் போயிட்டு இருக்கிற அதே இடத்துல, இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு கொரியன் ஃப்ளைட்டுமே வந்துட்டுருக்கு. இவங்க 2 பேருக்குமே டிஸ்டன்ஸ் ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்போ இந்த 2 பைலட்ஸுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பின்னாடி இருக்கிற பைலட் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இருக்கிற விண்ட் டைரக்ஷன் முன்னாடி நோக்கி போகுது. நார்த் சைட் நோக்கி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதே இது முன்னாடி இருக்கிற பைலட் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு இருக்கிற விண்ட் டைரக்ஷன் சவுத் சைட் பின்னாடி தான் தள்ளுது" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் போறது ஒரே திசையில இருந்தாலுமே, இந்த விண்ட் டைரக்ஷனும் இந்த மாரி ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு. இதுதான் இந்த ஃப்ளைட் கீழ உழுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்த இடமும் பார்த்தீங்கன்னா, சக்காலின் ஐலேண்ட். இந்த சக்காலின் ஐலேண்ட் எங்க இருக்குன்னா, ரஷ்யால இருக்கு. இவங்க ரூட் படி ரஷ்யா போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஏன் ரஷ்யா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் எழும்புது. அப்போ அந்த டைம்ல யுஎஸ் மிலிட்ரி ரஷ்யாவ ஸ்பை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரஷ்யா தான் சுட்டு வீழ்த்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒயிட் ஹவுஸ்லயும் அறிவிக்கிறாங்க. இந்த மாரி சோவியட் மிலிட்ரி ஃப்ளைட்ட சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு. அதனால நெறையா போராட்டங்கள் எழும்புது. சோவியட் ஆட்சிய கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, கொரியாலலாம் போராட்டங்கள் ஆரம்பிக்குது. இனிஷியலா சோவியட் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, நாங்க தான் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ஸ்பை ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட் எங்க நாட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் வெளிய போய் மறுபடியும் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்தவித டீட்டெயில்ஸ், டேட்டா ரெக்கார்டர் அது எதுவுமே இல்ல. ஸோ அமெரிக்கா, கொரியா, அப்புறம் ஜப்பான் எல்லாமே தேடுறாங்க. அப்போ அவங்க என்ன பயந்தாங்கன்னா, எங்க சோவியட் கையில ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா, அவங்க இதுதான் ஸ்பை ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பல மாசங்கள் தேடுறாங்க. ஆனா கிடைக்கவே இல்ல. அப்புறம் நெறைய மாசங்களுக்கு அப்புறம் ஜப்பானோட கடல் ஓரத்துல இறந்து போன உடல்கள், அப்புறம் ஃப்ளைட்டோட உடைஞ்சு போன பாகங்கள் எல்லாமே கரையோரம் வந்து சேருது. இது மூலமா அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஃப்ளைட்டும் சுக்கு நூறா உடைஞ்சிருக்கு. அதனால யாருமே இதுல பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு. இப்ப அந்த ஃப்ளைட்டுக்கும் அங்க இருக்கிற டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட நடந்த ரெக்கார்டிங்ஸ் வச்சு, அத வச்சு இவங்க வந்து என்னலாம் நடந்திருக்கும், என்னலாம் தப்பா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விஷயமும் இந்த ஃப்ளைட்டோட பாத்த ஒருவேள தப்பா செட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, இப்போ சென்னையிலருந்து மதுரைக்கு வரோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து விழுப்புரம் வருவோம். அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் தான் மதுரை. இப்படி பாயிண்ட் பை பாயிண்ட்டா தான் வருவோம். இப்போ ரோட்ல அப்படியே நம்ம நேரா போணும்னா, ஒண்ணு முட்டு சந்தையா இருக்கும். இல்ல அந்த இடம் வரவே வராது. அதே தான் ஃப்ளைட்லயும். ஸோ ஒண்ணு அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் போனா தான் அந்த ரூட்டும் வரும். ஸோ இது ஒருவேள பாயிண்ட் செட் பண்றது தப்பா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 2வது ஆட்டோ பைலட் அப்படின்ற ஆப்ஷன். ஆட்டோ பைலட் அப்படின்றது ஃப்ளைட்ட ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு போறது. ஸோ இது 2 விதமா ஆப்ரேட் பண்ணணும். ஒண்ணு ஹெட்டிங், இன்னொன்னு ஐஎன்எஸ். இப்போ இந்த ஹெட்டிங் அப்படின்றது 180 டிகிரில ஹெட்டிங்க செட் பண்ணா, ஃப்ளைட்டும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகும். எந்தவித டீவியேஷனும் இல்லாம. ஐஎன்எஸ் அப்படின்றது நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கோமோ பார்த்து, அதே அந்த பாயிண்ட்லயே அப்படியே போகும். ஸோ ஜென்ரலா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஹெட்டிங்கில இருக்கும். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகி முடிச்சோனே ஐஎன்எஸ்க்கு மாத்துவாங்க. ஒருவேளை இவங்க ஐஎன்எஸ்க்கு மாத்தாம விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி ஐஎன்எஸ்க்கு மாத்தாம விட்டிருந்தா எந்த பாத்துல போகும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்ட்டா ரஷ்யா மேல தான் அது போகுது.
ஸோ இது ஒருவேளை இது மாத்தாம விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அஸ்யூம் தான் பண்றாங்க. ஏன்னா, அவங்க கையில எந்தவித டேட்டாவும் இல்ல. ஸோ ஒண்ணு இத ஐஎன்எஸ்க்கு மாத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் இப்ப. 2வது அசம்ப்ஷன் இப்ப எத வச்சு இத அவங்க ஃபைட்டர் ஜெட்டுன்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சோவியட் ஆட்சி என்னதான் இது வந்து ஸ்பை ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னாலும், அதுல ஒரு உண்மையும் இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவோட ஒரிஜினல் ஸ்பை ஃப்ளைட் இவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அவங்க அப்படியே அந்த ரஷ்யா பார்டர்லயே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஃப்ளைட்டோ உள்ளேயும் போயிருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே அப்படியே கிராஸ் ஆறாங்க. அதனால இவங்க கன்ஃப்யூஸ் ஆயிருக்கலாம். எது ஒரிஜினல் ஃப்ளைட்டுன்னு தெரியாம போயிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ரேடார்ல ஃப்ளைட்டோட நேம், சீரியல் நம்பர் எதுவுமே காட்டாது. புள்ளி புள்ளியா தான் இருக்கும். ஸோ அதனால இவங்க தெரிஞ்சிருக்காது அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்த பைலட் எத வச்சு இத ஸ்பை ஃப்ளைட்டுன்னு நினைச்சு சுட்டாங்க அப்படின்னு உண்டான டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த கேஸ் 2 வருஷம் மூடி இருந்துச்சு. 1992ல ஒரு பெரிய சேஞ்சே நடக்குது. கம்யூனிஸ்ட் ஆட்சி வீழுது. அப்போ அந்த சோவியட்ல இருக்கிற நாடுகள் தனித்தனியா வர ஆரம்பிக்குது. ரஷ்யாவும் தனியா வருது. ரஷ்யாக்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்குது. என்னன்னா, ரஷ்யா கொரியன் மீட்டிங்ல இந்த மாரி இந்த ஃப்ளைட் வீழ்த்தப்பட்ட 1 மாசத்திலே சோவியட் ஆட்சி அந்த ஃப்ளைட், அதுக்கப்புறம் அதோடைய டேட்டா ரெக்கார்டர், காக்பிட் ரெக்கார்டர் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேட்டா ரெக்கார்டருமே அவங்களுடைய லாக்கர்க்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா ரெக்கார்டர், காக்பிட் ரெக்கார்டர் எல்லாத்தையும் குடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சு. இது ஒருவேளை டேட்டாவ ஏதாவது மாத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட வாங்குறாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஃப்ளைட்டோட டேட்டா ரெக்கார்டர், அப்புறம் அந்த ஃப்ளைட்டோட சீரியல் நம்பர் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க. மேட்ச் ஆகுது. அப்புறம் அந்த ரெக்கார்டிங் செக் பண்ணும்போது நெறைய கேப்ஸா இருக்கு. ஒருவேளை டேட்டா ஏதாவது மாத்திருக்கலாம். அதனால தான் கேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ்க்கு அனுப்பி செக் பண்றாங்க. இந்த ரெக்கார்டர்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரிஜினலா அப்படின்னு பார்க்க. அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த டேட்டா ரெக்கார்டரை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது 1985ல் அவங்க பண்ண அசம்ப்ஷன் உண்மையாகுது. அதாவது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன பிறகு பைலட்டோ ஐஎன்எஸ்க்கு மாற்ற மறந்திருக்காரு. ஸோ இது முழுக்க முழுக்க பைலட்டோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் இவங்களுக்கு இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு சம்பவம் சின்னதாக நடக்குது. அந்த 2 பைலட்ஸ்க்கு நடந்த கான்வர்சேஷன்லே வேறு வேறு விண்ட் டைரக்ஷனாக இருந்திருக்கும். ஸோ அதை வச்சே அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை ஆச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் தப்பாக நடந்தது அப்படியே தப்பாகவே போயிருக்கு. அடுத்ததாக இதை எதை வச்சு இது ஒரு ஸ்பை ஃப்ளைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தேடுறாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டை சுட்ட பைலட்டை மீட் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்ளைட்டோ அவ்வளோ ஒரு வேகத்தில் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துச்சு. எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் திருப்பி வெளியே போயிடுச்சு. மறுபடியும் உள்ளே வந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் சேஸ் பண்ணி இது பக்கத்தில் வந்தோம். பார்த்தா இது ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் பேசஞ்சர் ஃப்ளைட் செட்டப்பில் தான் வந்து வேவு பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் இதை வந்து இதே மாதிரி பேசஞ்சர் ஃப்ளைட் செட்டப்பில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஒரு வார்னிங் சிக்னலும் கொடுத்தோம். ஆனால் அந்த வார்னிங் சிக்னலுக்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் அவங்க சைடில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொரியன் ஏர்லைன்ஸ் பைலட்டோ ஜப்பான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்கிட்ட அடுத்ததாக 35,000 அடிக்கு அப்ரூவல் கேட்குறாங்க. ஸோ இது எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபியூவல் சேவ் பண்ணுறதுக்காண்டி. மேலே அடி போக போக ஃபியூவல் சேவ் ஆகும். ஸோ அதுக்காண்டி கேட்குறாங்க. அப்போ அந்த மேலே போகும்போது ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க பின்னாடி தான் அந்த ஃபைட்டர் ஜெட் இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி தான் இப்படி மேலே போகிறாங்க. அப்போ இது உண்மையாகவே இது ஒரு ஸ்பை ஃப்ளைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே மிலிட்ரி ஆஃபீஸ் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் நீங்கள் சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த ஆர்டர் படி அவங்களும் இந்த ஃப்ளைட்டை சுட்டு வீழ்த்துறாங்க. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த பைலட் மேலே தான் மிஸ்டேக்காக இருந்துச்சு. சோவியட் எல்லாமே சொன்னது உண்மை தான் அப்படின்றது கன்க்ளூடும் ஆச்சு. கொரியாவில் இன்னுமே இவரை சுடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் தனக்கு என்ன ஆர்டர் வந்துச்சோ அதை பண்ணார். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷனும் பண்ணாங்க. இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆன பிறகு ஐஎன்எஸ் சிஸ்டம் செட் பண்ணலன்னா அலாரம் அடிக்கணும், வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கன்க்ளூஷனில் என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, பைலட்ஸ் 2 பேரோட அலட்சியத்தினால மட்டும்தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இல்லாட்டி கண்டிப்பாக இது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சோகமான கதை. ஏன்னா 269 பேர் ஒரு சின்ன மிஸ்டேக்னால, அந்த பட்டனை மாற்றாதனால நடந்த இன்சிடெண்ட்டு.
ஸோ ரஷ்யன் ஏர் ஸ்பேஸ் ஒரு டேஞ்சரான வார் நடக்கும்போது இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. 2014 மலேசியன் ஏர்லைன்ஸ் சுட்டு வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையில தப்பான பேசஞ்சர் ஃப்ளைட்டை சுற்றக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காண்டி. ஸோ வார் ஜோன்ஸில் ஜென்ரலாக பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் பறக்கக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.